கரூர்ல எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட 88,000 குடும்பங்கள் அளவுக்கு பரிசுகள் பொழிதான். அது என்ன தீபிகா, கரூர்ல மட்டும் என்ன எங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே, நமக்குலாம் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வராது. ஏன்னா இங்க செந்தில் பாலாஜி இல்லைங்க, கரூர்ல தானே இருக்காரு. அப்சல்யூட்லி கரூர் இஷ்யூ அப்படிங்கறத முன்பின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரியா பிரிக்க முடியும். இந்த நேரத்துல எல்லாருக்கும் திமுக இந்த அரசாங்கம் இந்த ஒழுங்கா இது பண்ணல, இது செய்து இருக்கல, நம்மளுக்காக கூட்டம் அவ்வளவு கூடுது அப்படிங்கும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படல, இத்தனை உயிர்கள் போயிருக்கே அப்படிங்கிற பல வருத்தங்கள் அப்படிங்கிறது மக்கள் மனசுல இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை திட்டாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு உருட்டு போயிட்டு இருந்தாலும் ரொம்ப பேச வேணா, இன்ட்ரோடக்ஷனை பாத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சோ ஃபைனலி இப்போ இந்த ஒரு பாவனை அப்படிங்கிறது திமுக மேல டிவிகே மேல சித்தரிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தமிழக வெற்றி கழகத்து மேல பிராங்கா சொல்லணும்னா பணம் 20 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல அவர் கண்ணா பின்னான்னு திட்டணும் அப்படின்னா நல்லா இருக்காது. மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் மக்கள் என்ன டிசைட் பண்றாங்கன்றத பாப்போன்ற மாதிரி ஒரு பக்கம். யாரா இந்த மாதிரிலாம் கிளப்பிட்டு இருக்கிறது, என்னடா பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் திமுக தான். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒப்பைத்திட்டு இருப்பாங்க. அவங்க யாரு? பாஜக கூடவே இருக்கிறவங்க, RSS இயக்கத்துல இயங்குறவர் விஜய் அவர்கள். சோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுலாம் சும்மா வெறும் கட்டுக்கதை தான். மக்களுக்கு தேவையானதை கொடு, மக்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, பாக்குறியா இல்லையா, பார்க்க மாட்டேன் நீலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் பேசிட்டு இருந்தாங்க. சரி, எந்த பிரச்சனையும் தேவையில்ல, நம்மளுக்கு என்ன இப்ப என்ன பண்ண போறாரு விஜய் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது விஜய் அவர்கள் தனது குடும்பங்களாக கருதப்பட்டு இருக்க 41 குடும்பங்களுக்கும் நான் வங்கி கணக்கு மூலமா உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாய் போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையோட சொல்றாரு விஷயங்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்த இழப்பை சாதாரண இழப்பு கிடையாது, ஆனா உங்களுக்கான தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும், நீங்க ரன் பண்ணணும் நார்மலா அப்படிங்கிறது இருக்கும், என்னால பார்த்து உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, ஆனா என்னால வர முடியாத சூழ்நிலை. நான் நீதிமன்றத்துக்கிட்ட நான் நாடி இருக்கேன் இந்த பிரச்சனை பத்திலாம். சோ நான் சட்ட ரீதியா தான் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். கண்டிப்பா கூடிய விரைவில் உங்க எல்லாரையும் நான் பார்ப்பேன் அப்படிங்கறது சொல்லியிருந்தாரு. இதுல ஒரு டவுட் கூடுதலா வந்தது. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு 17ஆம் தேதி கரூருக்கு விஜய் அவர்கள் போறாரு, மண்டபம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பிரைவேட் மண்டபங்கள்ல இருந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையை நோட் பண்ணுங்க. கேட்டாங்க, நாங்க ஏங்க நீங்க பிரைவேட் மண்டபம் வச்சிருக்கீங்க, அவர் வரணும் பார்க்கணும் மக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அது அவருடைய விருப்பம், நீங்க எப்ப வேணா கொடுக்கலாம், யாருக்கு வேணா கொடுக்கலாம் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டோம். நம்மளுக்கு இங்க கொடுக்க கூடாது, பார்க்க கூடாது, யாரை சந்திக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய டீலிங். நம்ம ஒன்னும் இந்த அரசாங்கம் மாதிரி இல்லை அப்படின்னா அவர் வளரிட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, அப்போ பாஜக பெரிய அளவுல பாதிக்கப்படுறதோ இல்ல அந்த இடத்துல பெரிய அளவுல பாஜக ஒரு என்ட்ரியே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்களுக்கு. ஆனா திமுக அப்படி கிடையாது. சோ பாஜகவே மண்டபம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பிளான் பண்றாங்கன்னா திமுக ஆபீஸ கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இன்டர்னல் பிரச்சனை அப்படிங்கிறது பெருத்தளவுல தலை விரிச்சு ஆடுதுங்கிறது தெள்ள தெளிவா புரியுது. இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கறாங்க தலைவர்களுக்கு எல்லாம் அப்படிங்கும் போது திமுக நபர்களுக்கிட்ட கேட்காம இருப்பாங்களா? அப்போ மண்டபம் அப்படிங்கிறது கிடைக்கலையா? இப்போ இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூவால சரி இப்ப நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுத்து இருந்தா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால சட்ட ரீதியா தான் நான் வருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லி கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்றேன், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலமா போட்டுட்டேன் அப்படிங்கறத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே இப்ப என்ன சொல்லுது? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, பண்ணையாரா, நீ பெரிய பத்மினியா, பண்ணையாரா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நீ என்ன மக்கள் உன்னால இறந்திருக்காங்கன்னா நீ பார்க்க கூட மாட்டியா, அவ்வளவு பெரிய வேலையா, அந்த மாதிரி விமர்சனங்கள் அப்படிங்கிறது வைக்கப்படுது. சோ ஒரு நாள் பணம் கொடுக்க மாட்டேன், கொடுத்துட்டேன், நீ பார்க்க மாட்டேன், நான் வரேன், என்னை பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டா உன்னை யார் தடுக்கிறது? இன்டர்னலா நீ போக கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலைகளும் நாங்க செய்வோம், நீ பார்க்க முடியாது, கேள்வியும் நாங்க கேட்போம். இப்ப பார்த்தா 20 நாள் ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டு 1 வருஷம் ஆச்சு, சாரி 1 மாசம் ஆக போகுது, இந்த நேரத்துல இப்ப பார்க்க வரியா? பேசுறவங்க 1000 பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம அந்த பரிசு பொருளை பத்தி பேசுறோமா? கரூர் பத்தி பேசாம அதை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? அண்ட் பரிசு பொருட்கள் அப்படிங்க பார்க்கும்போது 88,000 குடும்பங்களுக்கு ஸ்வீட்டு, காரம், அப்புறம் என்னென்னவோ பொரிக்கடலை என்னென்னத்தையோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது கூட மிக்சி கொடுத்தாங்கன்றாங்க, வாஷிங் மிஷின் கொடுத்தாங்களாம், கிரைண்டர் கொடுத்தாங்களா, எக்கச்சக்கமா என்னென்னவோ பரிசுகள் கொடுத்துருக்காங்களாம். யாரும் கப்பு சிப்புன்னு வாய முடிக்கணும், பெருசா சொல்லக்கூடாது எதுவும் வெளியில.
முக்கியமான குடும்பங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாதிக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப பினான்சியலி ஸ்ட்ரகிள்டு ஃபேமிலிக்கு கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல. நார்மலா நல்லா இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாரும் ஓட்டு எங்க வருமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில தான் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல அறப்போர் இயக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அமைச்சரா மின்வாரியில துறையில இருக்கும் போது அந்த நேரத்துல டிரான்ஸ்பார்மர் அப்படிங்கிற இந்த ஊழல்ல மட்டுமே கிட்டத்தட்ட 397 கோடி அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறாரு. இந்த பணம் அவர் கையில தான் இருக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில அவங்க பண்ணிருக்கிற டார்கெட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால மக்களுக்காக எல்லாத்தையும் செய்யட்டும், செஞ்சிட்டு இருக்காங்க, அதனால அதை வச்சுதாங்க செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்களை கசிய விட்டுருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு கோடி ஊழல் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி கையில இருக்கு பணம் அப்படிங்கிறதும் தெரியும். இது எல்லாத்தையுமே டோட்டலா பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நம்மளுக்கு யாருக்குமே பதில் கிடையாது. சோ இதுல இந்த 397 கோடிங்கிறது இவ்வளவுதான் நான் கவுண்ட்னு கேட்டீங்கன்னா அவ்வளவா இருக்காது. அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இவ்வளவா இருக்கலாம், இதை தாண்டி இன்னும் எவ்வளவு வேணா இருந்திருக்கலாம். கரெக்டா? சோ இது எல்லாமே வரட்டுமே, கொடுக்கட்டுமே, மக்களுக்கு செய்யட்டுமே அப்படிங்கிறது மக்களுடைய மனசா கூட இருக்கு. அப்போ இந்த நேரத்துல ஓட் அப்படிங்கிறது யாருக்கு போடுவாங்க? பணம் வாங்கிட்டோம் இல்லைன்னா பொருள் வாங்கிட்டோம், அவங்க கிட்ட நம்ம சப்போர்ட் பண்ணணும், திரும்பவும் திமுகவுக்கே நம்ம ஓட்டு போடணும், செந்தில் பாலாஜி அவர்களுக்கே நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றத மக்கள் நினைப்பாங்களா? இல்ல நம்ம லாயலா அவங்க நம்மளுக்கு செய்யட்டுமே, வாங்கிக்கலாமே, வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு போடலாம் நினைப்பாங்களா? மறக்காம ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. இன்னொரு பக்கம் மக்கள் அப்படியெல்லாம் கிடையாது. பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்க யோசிச்சாலும் எலெக்ஷன் டைம் டிசைட் பண்ணும், அதுதான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்களாம். என்னன்னா ஒரேடியா இன்னைக்கான சூழ்நிலையில எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு கொடுக்க கூடாது, இதை ஒரு 4-5 டிவிஷனா இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி வச்சுக்கணும். ஒரு 4-5 டைம்ஸா, இன்னைக்கு ஒண்ணு, அப்போ ஒண்ணு, ஒரு பண்டிகைக்கு ஒண்ணு, அந்த மாதிரி நம்ம கொடுத்தாதான் மக்கள் நம்மள நினைவோட வச்சிருப்பாங்க. அப்படி செஞ்சாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யுக்தியையும் திமுக அரசாங்கம் தெளிவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி அசால்ட்டாலாம் எல்லாம் நடந்துராதுப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டையில இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறமா, இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு நடந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் மக்களை சந்தித்து திமுக மேல ஒரு சின்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் நேரத்திலையும், செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க எல்லாரும் பேசக்கூடிய நேரத்திலையும், நான் மக்களுக்காக இறங்கி, முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் நான் மக்களுக்காக இறங்கி பணி செய்வேன், திமுகவுக்கு உயிரோட இருப்பேன் நானு அப்படிங்கிற மாதிரி செயல்படும் இந்த விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.